அந்த 1ஆம் பாடத்தை நம்ம நல்லா 1ஆம் பாடம் கையில வச்சிருக்கீங்களா? இந்த 1ஆம் பாடத்தை வந்து பல நிலைகள நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயா. இந்த 1ஆம் பாடத்த எப்பவுமே நான் பேசுறது புரியுதுங்களா? புரியுது. கேக்குதுயா? அந்த கருவிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு கருவி வாங்கிட்டோம்னா அந்த கருவி வாங்கிட்டோம்னா இந்த கருவி எப்படி செயல்படுதுன்னு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனா எல்லாமே நமக்கு எல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. இயற்கை நமக்கு எல்லாமே சொல்லிக் குடுக்குது. இதை விட நம்ம வந்து மருத்துவத்தை இதை விட மருத்துவம் எது இருக்க முடியும்? ஆனா இப்போ இதை விட மலிவான மருத்துவம் எது இருக்க முடியும்? ம்? இதை விட மலிவானது எதுவும் கிடையாது வைத்தியத்துல. இப்போ இந்த இந்த மருத்துவ தேர்வுக்கு இந்த காலையில் அதை பார்த்தேன். மருத்துவ தேர்வுக்கு இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. 28 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. ஆமா. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதுல பாத்தீங்கன்னா வயது வித்தியாசம் கிடையாது. நீங்க கூட தேர்வு எழுதலாம். நீங்க கூட எழுதலாம். ஆமா. வயது நீங்க 1700 கட்டணும், அவ்வளவுதான். 1700 கட்டிட்டு நீங்க நீட் தேர்வு எழுதலாம். எழுதி நீங்க பாஸ் ஆனி நீங்க மருத்துவர். சரிங்களா? சரி. இதுல வந்து இந்த 28 லட்சம் பேத்துக்கு 1700 கணக்கு போட்டா 390 கோடி ரூபாய் வருது. அப்ளிகேஷன் மட்டும் 390 கோடி ரூபாய், 400 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம். அரசாங்கம் வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவ்வளவுதான். அப்ப இதுல ரொம்ப ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, எத்தனை வயசா நீ யாரு வேணா இப்ப நான் கூட எழுதலாம், நீ தேர்வு எழுதிக்கலாம். 1700 கட்டி நான் நீ தேர்வு எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் இதுல யாரும் தேர்வாக முடியாது. இதுல அது மட்டும் நீங்க அப்புறம் வந்து இதுல அதுக்கப்புறம் நீங்க ட்ரைனிங் சென்டருக்கு பாத்தீங்கன்னா இப்ப 25 லட்சம் பண்ணிட்டானா. ட்ரைனிங் மட்டும் 25 லட்சம், பயிற்சி மட்டும். 10 லட்சம் இருந்தது, 5 லட்சம். இப்ப 25 லட்சம் கொடுத்தாலுமே நீங்க மருத்துவராக முடியாது. ஒன்றும் ஆக முடியாது. அதை இந்த வெள்ளக்காரனுடைய சதி திட்டம் நமக்கு இதுல புரிஞ்சு போச்சு. இது கரெக்டா எங்க வருதுன்னா வணிகமயம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க 25 லட்சம் செலவு பண்ணித்தான் நீங்க எதுக்கு போகணும்? அந்த தேர்வே பயிற்சிக்கே நீங்க 25 லட்சம் செலவு பண்ணணும். எத்தனைக்கு? பயிற்சிக்கு. ஆமா. அதுக்கப்புறம் நீங்க தேர்வானதுக்கு அப்புறம் நீங்க டாக்டர் பீஸ்னா 1 கோடி 2 கோடி கட்டணும். தெரியாதது நடக்குது. நான் என்னுடைய மருத்துவத்துல இப்ப நாம நீர் மருத்துவத்துல வெறும் 20,000 தொடங்குறேன். வெறும் 20,000 தொடங்குறேன். அதே எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. நான் வந்து நான் வந்து இந்த ட்ரைனிங் மட்டும் இந்த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு வெறும் 3000 கேட்கறேன். தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு வெறும் 3000. யார் வேணாலும் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் விருப்பப்பட்ட பயிற்சியில சேரலாம். இப்ப அதுக்கே யாரும் வரலைன்னா அப்புறம் இவங்களை என்ன பண்றதுங்க ஐயா? உங்களை என்ன பண்றது? உங்களை என்ன பண்றது? இவங்கள என்ன பண்றது? இவங்களை இப்ப சொகுசு இவங்கள என்ன பண்றது? அது அறியாமைன்னு சொல்றதா, அல்லது இப்ப பார்த்துருப்பாங்க இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பாங்க. எத்தனை லட்சம் பேர், அது எந்த வயதும் கிடையாது, எத்தனை லட்சம் பேர் போறாங்க வர்றாங்க, பல கோடி செலவாகுது. இந்த நீர் மருத்துவம், அதுதான் இந்த நீர் மருத்துவம் வந்து இருக்கிறதுலே மலிவு. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாவே பாதி உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சுக்கிட்டாவே பாதி உண்மை தெரிஞ்சு போகும். இதுல வந்து பயிற்சின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அந்த அறிமுக வகுப்பு, அதாவது தத்துவ வகுப்புன்னு 30 நாள் வச்சிருக்கிறேன். தத்துவ வகுப்புன்னு 30 நாள் வச்சிருக்கிறேன். அது கடந்துடுறாங்க. எப்படியே 300 வரை கட்டி கடந்துடுறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஓடிட வேண்டியது. அப்படியே அப்புறம் போய் சிக்கிட்டு சீரழி வேண்டியது. அப்ப சிக்கிட்டு சீரழி வேண்டியது. ஆனா ஒண்ணு, இதுல இந்த 30 நாள் ஒழுங்கா கத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அரை குறையும் செஞ்சா கூட 80-90 ஆண்டு வாழ்ந்துட முடியுமா? முடியாதா? முடியும். அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து செய்யணும். அது வேற. அங்கதான் மாட்டிக்குவாங்க. தொடர்ந்து செய்யும் போது நீங்க மாட்டிக்குவீங்க. அங்கதான். அப்ப
இங்கதான் இப்ப நான் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். நான் வந்து தொடர்ந்து விட்டு விட்டு அரையும் குறையுமா நான் வந்து முழுமையா செய்ய மாட்டேன். நான் வந்து என்னுடைய ஆரோக்கியம் கெடாத அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆரோக்கியம் கெடாத அளவுக்கு நான் பண்ணிட்டே இருக்கிறேன். இதுக்கு எந்த ஏதாவது வகைய அளவுக்கு. ஆமா எந்த உடற்பயிற்சி நான் பண்றது இல்ல. மூச்சு பயிற்சியோ, தியானமோ, கால கையை மடக்கிறது, அஷ்டாங்க யோகம் சொல்லி எதுவும் நான் பண்றது இல்ல. அதான். ஒண்ணே ஒண்ணு அந்த திரவாகாரம் மட்டும்தான். ஒண்ணே ஒண்ணு திரவாகரத்தை மட்டும் கெட்டியே பிடிச்சிட்டேன். எந்த ஆகாரத்தை? திரவாகரத்தை கெட்டியே திரவ பிடிச்சிட்டேன். அதனால எனக்கு எல்லாமே மிச்சமாயிடுச்சு. எல்லாமே. மிச்சம்தான். அப்ப இதை விட எனக்கு என்ன வேணும்? எனக்கு எது வலிமையோ, எது எளிமையோ, என்னை எது நீட்டிக்குதோ அதுதானே. இப்ப நம்ம எது ஒத்துக்கொள்ளுது? நான் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எது உங்களை எது எது இந்த ஒரு இடத்துல திருவள்ளுவர் சொல்லுவாரு, எது ஒத்துக்கொள்கிறதோ, எது நன்மையா இருக்கிறதோ அதை நீ கடைப்பிடிச்சிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற கேட்பாரு. அதான். எது ஒத்துக்கொள்கிறதோ, எது செலவு கம்மியா இருக்குதோ, எது உனக்கு நன்மை அதான். தருகிறதோ அதை நீ கடைப்பிடிக்க வேண்டியதானே. இல்லைன்னா அதனை எது ஒத்துக்கொள்ளுதோ அதை கடைப்பிடிக்காம எது ஒத்துக்கொள்ளாததோ அதை கடைப்பிடிக்கிறான் பாரு, அவன் யாருக்கு சமம்னு எழுதுறாரு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. எது உனக்கு ஒத்துக்கொள்கிறதோ அதை கடைப்பிடிக்கிற மேன்மையானவன். எது ஒத்துக்கொள்ளாதது கடைப்பிடிக்கிறியோ அது எது தெரியுமா சமம்னு எழுதுறாரு. ஒரு குறள் எழுதுறாரு அவர். திருக்குறள் படிச்சவங்களுக்கு எழுதுறாரு. ஒத்தது அறிவான். நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு முடிச்சுக்கலாம். மணி 10:15 10:20க்கு முடிச்சுக்கலாம். சரி. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். இந்த இடத்துல எழுதியிருப்பாரு. அது இந்த குறள்ல வந்து நான் படிச்சேன். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். ஒத்தது அறிவான் என்ன உங்களுக்கே தெரியும். ஒத்தது அறிவான் எது ஒத்துக்கொள்கிறது அது அறிந்தவன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எது ஒத்துக்கொள்கிறதோ அதை அறிந்தவன். எது ஒத்துக்கிறதோ அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சவன் எப்படி இருப்பான்? எது ஒத்துக்கொள்கிறதோ அது அறிந்தவன் எப்படி இருப்பான்? தெளிவா இருப்பாங்க. சரி. எது ஒத்துக்கொள்ளாததோ அதை கடைப்பிடிக்கிற என்னவா இருக்கும்? எது ஒத்துக்கொள்ளலையோ அது கடைப்பிடிக்கிறான்னு வச்சுக்கோமே, அவன் எப்படி இருப்பான்? அது எதிர்ப்பதமா தான் போகும். அது கடைசியில் எங்க போய் விடும்? அது கடைசியில் எங்க போய் விடும்? அழிவுல தான் விடும். அழிவுங்கிறது என்ன? கடைசியில் நீங்க சொல்லுவீங்கல்ல, கடைசியில் ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, அந்த சாவு. அது சாவுனே சொல்லிடல, தெளிவா சாவுனே சொல்லிடல. சில பேர்த்துக்கு மோளம் நடிச்சா கூட அது மோளம் நடிச்சா 99 பேர்த்துக்கு புரியும். சாவு நடிச்சா மண்டையில அடிக்கும். அப்படியே வார்த்தை அந்த சொல்லவே வெள்ளுவர் எழுதுறாரு. நீங்க மோளை அடிக்கிறீன்னு சொல்றீங்க, நான் சொல்ல சில இடத்துல வந்து மூங்கில் மோட்டார் பாவாம்பா. மூங்கில் மோட்டார் 8 கால் மோட்டார். அது மேல மூங்கில். அந்த மூங்கில் எங்க பெரியவங்களா சொல்லுவாங்க. எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க, அவன் மூங்கில் மோட்டார் போறவன்பா, மூங்கில் மோட்டார்ல போறவன்பாங்க. அவன் லொல்லு பிடிச்சவன் மூங்கில் மோட்டார்ல போயிருவான் அப்படின்பாரு. என்னடான்னு கேட்டா, மூங்கில்ல தானே அந்த படல் செய்வாங்க. மூங்கில்ல படல் செஞ்சு அதுல படுக்க வச்சு கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் ரொம்ப 4 கால் 8 பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லுவாங்க, மூங்கில் மோட்டார்ல போவாருப்பாங்க. எனக்கு ரொம்ப மோட்டார்னா ஒரு வாகனம் இல்ல. ரொம்ப நாள் புரியாம இருந்தது, என்ன மூங்கில் மோட்டார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. ஓ, அப்ப சாவு கட்டும் போது செத்து போனதுக்கு அப்புறம் இந்த பாடை வந்து மூங்கில செய்வாங்க. மூங்கில செஞ்சு அதுல படுக்க வச்சு அவளை தூக்கிட்டு போறத மூங்கில் மோட்டார்ல போறவேன்னு அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. மூங்கில் மோட்டார். சரி. இங்க திருவள்ளுவர் சொல்றாரு, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் எழுதுறாங்க. அற்புதமா எழுதுவார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உறுதி. என்னுடைய கொள்கையில வந்து வெங்கடேசனுடைய கொள்கை. இப்ப வெங்கடேசன் வந்து நமக்கு ஒரு பட்டை போட்டிருக்காரு. நாம என்ன பண்ணோம்னா நிறைய பட்டை தீட்டிக்கணும். நமக்கு ஒரு வைரக்கல் கிடைச்சிருக்குதுன்னா, நமக்கு ஒரு வைரக்கல் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுவானு மேலும் மேலும் என்ன பண்ணணும்? நீங்க வைரக்கல்லை மெருகேத்திக்க வேண்டியது உங்க வேலை. சும்மா கையில வாங்கி புத்தத்தை வச்சுட்டு அப்படியே வைரக்கல்ல வாங்கி வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அது அப்பப்ப மெருகேத்திட்டே இருக்கணும். இப்ப நம்மகிட்ட படிச்சுட்டே என்ன பண்ண, ஒரு மாசம் படிச்சுட்டு பாதியில போறவங்களே இருக்கட்டும், ஆனால் அவங்க தொடர்ந்து செஞ்சாங்கன்னா முன்னுக்கு வந்துருவாங்க. 2வது, இந்த புத்தகத்தை அவங்க தைரியமே பேசணும். அதுதான் அவங்க செய்யற, அதுதான் உண்மை. இப்ப இந்த வந்து
ஏதோ ஒரு இயல்பு பணம் இல்லை, பொருள் இல்லை, சூழல் இல்லை, ஏதோ ஒரு வறுமையின் ஏதோ ஒரு காரணத்தால் விலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்மையானவங்களா இருந்தா இந்த புத்தகத்தை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, இப்படி போங்க. நான் போனேன், எனக்கு பொருளாதார வசதி இல்லாதனால நான் கத்துக்கொள்ள முடியல. நீங்க பொருளாதார வசதி இருக்கிறவங்க போய் ஏன் லட்சக்கணக்கில் மருத்துவத்துக்கு நீங்க செலவு பண்றீங்க? லட்சக்கணக்கில் ம். மருத்துவ செலவு அவங்க கேட்குற சில 1000 தான். அதை கொடுத்து போட்டு நீங்க ஒழுங்கா கத்துட்டீங்கன்னா செலவே வராதுன்னு அவங்க எடுத்து சொல்லணும். சொல்லணும். உங்கனாலே நீங்க நாளைக்கு முடியல, ஏதோ ஒரு காலத்துல நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. ஆனா உண்மை ம். உணர்ந்திருப்பீங்களா? இப்ப இந்த புத்தகம் என்ற புத்தகம் இல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு. என்னது? ஆ. நீங்க அறிவியல். திருக்குறளுடைய ஆமா, இந்த அறிவியல் எப்படி எனக்கு சொந்தம் கிடையாது. இது வெங்கடேசன் நினைச்சா கூட அவருக்கு சொந்தம் கிடையாது. அவருக்கு சொந்தமா இருந்திருந்தா அவருக்கு வெளியிட்டிருக்கவே மாட்டாரு. வெளியே அவர் சொந்த வியாபாரம் பண்ணியிருப்பாரு சொந்தமா. அவன் ரகசியத்தை கண்டுபிடிச்சா நான் வெளியே சொல்ல மாட்டானுங்க. வெளியே அவங்ககிட்ட வந்தா மட்டும் சொல்லி கொடுப்பான். காசு பண்ண பாப்பானே தவிர ம். அப்படித்தான் இந்த மூச்சு பயிற்சி தியானம் சொல்லிட்டு பொய் சொல்றது. என்னது? எங்கிட்ட வா மூச்சு பயிற்சி, எங்கிட்ட வா தியான பயிற்சின்னு சொல்லி ஏதாவது புதுசா கத்துக்கிற மாதிரி சொல்லி எவனோனும் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அங்க போனா அத்தனை பேர் சுடுகாடாயிட்டானுங்க. ஆனால் இவர் தான் கண்டுபிடிச்சதை அச்சடிச்சு ம். உலகத்துக்கு கொண்டு போய் உலகத்தை திருத்தற்க கொண்டு வரும் பொழுது இப்ப எங்கிட்ட படிச்சுட்டு போறவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு காரணத்தில் நின்று போயிடுறாங்க. நான் சொல்றதுனாலயோ அல்லது அவங்களுடைய இயலாளர்னாலயோ என்னுடைய கட்டுப்பாட்டுனால அவங்க நின்று போயிடுறாங்க. ஆனால் அவங்க எதை உணர்ந்திருக்கிறாங்க? இந்த புத்தகத்தை உணர்ந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்? தனக்கு துரோகம் இல்லாம செய்யணும். நாம இதை கத்துக்கிட்டோம், நம்மளால முடியல, இணையனுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம கட்டுப்பட முடியல, ஆசிரியருடைய கட்டுப்பாடு நம்ம போக முடியல, நமக்கு அந்த இயலாமை வந்துருச்சு. அதனால நாம இதுவரைக்கும் பெற்ற நன்மை, அவங்க எல்லாம் பெற்ற நன்மையின் அடிப்படையில் அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செஞ்சு உலகத்துக்கு கொண்டு போற பொறுப்பு அது இருக்கு. நம்ம வீடியோல இப்ப நம்ம காணொலி பதிவு பண்றோம் இல்லையா, அது அவங்க பார்ப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் சொல்ல வரேன். இது எல்லாரும் செய்யறாங்களாங்கிறத கேள்வி. ஆனா 10 வருஷங்க அப்புறம் சிந்திப்பாங்க. எத்தனை வருஷங்கள் சிந்திப்பாங்க? 10 வருஷம் கழிச்சு சிந்திப்பாங்க. ஐயோ பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு. அப்ப வந்து இன்னுமே இதுக்கு போட்டி இன்னும் யாரும் வரலையே. இன்னும் நான் 25 வருஷம் எத்தனையோ பேர் வாங்கி, நீங்களே புத்தகம் வாங்கி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் 20 வருஷம் கூட வாங்கி வச்சிருக்கவங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம்? ஏன் இன்னும் சொல்லிக் கொடுக்க வரல? அப்ப போட்டி யாரும் வர முடியாது. இது வந்து எப்படின்னா, ஆசிரியருக்கு ஒவ்வொரு தனித்திறமை இருக்குதுங்க. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். இதை நீங்க படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை வளரும். உங்களுக்குன்னு ஒரு சொல்வாக்கு, உங்களுக்குன்னு ஒரு செயல்பாடு, உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை, உங்களுக்குன்னு சில மாணவர்கள், அப்படித்தான் உருவாக்க முடியும். சிந்திக்க வைக்குதா? ரொம்ப மௌனம் ஆயிட்டீங்க. கேக்கு. இல்ல ரொம்ப மௌனம் ஆயிட்டீங்க. என்ன நம்ம எல்லாமே ம். ரொம்ப மௌனம் ஆயிட்டீங்க. ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல சமுதாயத்தை பார்த்து. சரிங்களா? ஆமா, ஆமாங்க. அப்ப எல்லாம் ஆர்வ கோளாறு தான். பெரும்பாலும் எல்லாம் ஆர்வ கோளாறு தான் எல்லாமே. எல்லாம் ஆர்வமா வராங்க, அப்புறம் போயிடுது. ம். பாப்போம். நீங்க இவரு சுந்தர் கேதா, அந்த அவர் பேர் என்ன, அரவிந்த், அவர் பேர் என்ன, சிங்கப்பூர். இவர் நடராஜையும் காணும். ஆமா நடராஜ் வந்தாரு காலையில, அவரையும் காணும். ஆமா, அவரு தோட்ட வேலை இருக்க மாட்டேன் தெரியுது. ஏதோ அவங்க பெற்றோர்கள் ரொம்ப உடம்பு சரி, அவங்க பெற்றோர்கள் உடல்நிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவரு ஓட்டுநருங்க ஐயா, வாகன ஓட்டுநர் அவரு. தோட்டம் வெளியூரும் ஏதோ போறாரு. அது 3/4 ஏக்கர் என்னமோ, வெறும் 3/4 ஏக்கர் பூமி இருக்கு. வெறும் 3/4 ஏக்கர் பூமி இருக்க மாட்டேன் தெரியுது. அதை வச்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே ஏதோ சொந்த வீடு இருக்க அப்போ மாட்டேன் தெரியுது. கறவை இருக்க மாட்டேன் தெரியுது. பெற்றோர் விட்டு போக ஆ, முடியாத இடம் தெரியுது. என்னன்னு தெரியல எப்படி. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி கவனிச்சிருக்காரு. 5-6 வருஷத்துக்கு கவனிச்சிருக்காரு. முன்னாடி. ஆமா, அதனாலதான் அந்த 3000 கட்டி அவரு 3000 கட்டி வர சொன்னோம். நீங்க யாரோ ஒருத்தர் வரட்டும், சும்மா எப்படி. ம் இது வரைக்கும் 4 பேர் பணம் கட்டி இருக்கிறாங்க. இது வரைக்கும் உங்களோட சேர்த்து 4 பேர் பணம் கட்டி இருக்கிறாங்க ஐயா. இந்த மாசம். ஆமாப்பா, 4 பேர் பணம் கட்டி இருக்காங்க. அவங்க வெவ்வேறு பிரிவில் வந்துட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல. ம் இதுல வெளிநாட்டு மாணவர் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அதான் முக்கியம் நமக்கு. வெளிநாட்டு மாணவர். அவர் $200 கட்டி இருக்காரு. அவரு அநேகமா அடுத்த வாரத்துல இருந்து வருவார்னு நினைக்கிறேன். அவருக்கு நேரத்தை நம்ம சரியா ஒதுக்கி நம்ம அதை அவருக்கு பழையபடியே ஆரம்பிக்கணும். அவருக்கு அதை புரிஞ்சுக்கணும். அவருக்கு அறிமுக வகுப்பு தான்.
அது வெளிநாட்டுல இருக்காரு. ம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமைங்க ஐயா. அதாவது புரிஞ்சுக்கிட்டு அவங்க பணம் ஒரு பிரச்சனையும் இல்ல. பணம் ஒரு ஒரு $5000 $6000 அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லைங்க ஐயா. ம். 2வது அவங்களுக்கு வந்து விட்டு விட்டு எடுக்குதுங்களா? இல்ல இல்ல வருதுயா. சவுண்ட் வருது. ம். ஆ, ஆ, மணிகண்டன் ஒருத்தர் கட்டியிருக்காருங்க. அப்புறம் சுந்தர் வந்து ஆ, கட்டியிருக்காரு. சுந்தர் கட்டியிருக்காரு, கேசவன் ம். கட்டியிருக்காரு, அப்புறம் ஸ்வீட நாட்டு குமார் கட்டியிருக்காரு, மணிகண்டன் ஒருத்தர் கட்டியிருக்காரு, இன்னொருத்தர் கட்டுவாங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒருத்தர் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஆ, அப்புறம் திருலோகச்சந்தர் வந்துருவாரு. இவங்களாம் திருலோகச்சந்தர் வந்துருவாரு. அப்புறம் இவர் வந்துருவாரு. யாரு? பிஜி வந்துருவாரு. புரியுது, புரியுது. அப்படி கிட்டத்தட்ட ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்துருவாங்க. என்னோட இலக்கு 10 பேர். என்னோட இலக்கு வந்து 10. 10 பேருன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். இன்னும் அது ரீச் ஆகவே இல்லை. அது ரீச் ஆகவே இல்லை. ஆமா. ம். ஆமா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரிங்களா? சரி. அப்ப டார்வின் ஆ, சித்தாந்த ஆமா இன்னைக்கு கூட அதை படிச்சு பார்த்தேன் நான். நிறைய நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். விடுறதில்ல. உடல் உறுப்புகளை பற்றி படிக்கிறேன். உடல் உறுப்பை பற்றி படிக்கிறேன். எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா நமக்கு வேற செய்திகளும் வேணும். நமக்கு அறிவியலும் வேணும். அறிவியல் தெரிஞ்சிருக்க வேண்டி இருக்குது. அறிவியலும் தெரியணும். ம், மெய்யறிவியல் தெரியணும். ம். மரணம் இப்படித்தான் நிகழ்கிறதுன்னு தெரியணும். இப்படித்தான் ஆரோக்கியம் வருதுன்னு ஆ, தெரியணும். எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ஏதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆமாங்க. ம். சரி. ம். திருமூலர் காலத்தை பத்தி பேசுகின்ற பொழுது, திருமூலர் வாழ்ந்த காலம். ம், அவர் வந்து இப்ப சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நம்மனால முடியும், அவர்களால முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மறைந்து வாழ்ந்திருக்காங்க, காட்டுல வாழ்ந்திருக்காங்க. ம். காடுங்கிறது தூய்மையான இடம், வேற ஒண்ணும் இல்ல. காடுனாவே தூய தண்ணீரும் தூய காற்றும் இருக்கிற ஆகாயமும், சுத்தமான ஆகாயம், சுத்தமான காற்றும், சுத்தமான நீரும் இருக்கிற இடம் தான் மலை. அவ்வளவுதான். அந்த மலையில போகின்ற பொழுது எந்த தேவைகளும் இல்லாத நிலைக்கு அவங்க போறாங்க. இதுதான் வெங்கடேசன் செய்த ஆராய்ச்சியானது. இப்ப வீட்டில் உட்கார்ந்துருக்கிறவனுக்கு ஆரோக்கியம் நிச்சயமா வராதுங்க ஐயா. ம். வீட்டுல இருக்கிறவனுக்கு நிச்சயமா ஆரோக்கியம் வரவே வராது. இருக்கும். மிக 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 குறைவா இருக்கும். ஆரோக்கியம் என்பது மிக மிக குறைவா இருக்கும். அவன் ஒருத்தன் வந்து குறைவு. ஆமா. அதாவது தன்னுடைய குழந்தைய பெரிய பையன் ஆயிட்டேன்னு வச்சுக்கங்க, அவனுக்கு திருமணம் முடிச்சுட்டா அதோட முடிஞ்சு போச்சு. பெற்றோர்கள் தனியா போயிடணும். அப்போதான் நீங்க ஆரோக்கியத்தை பெற முடியும். ம், தனிமையில் இருந்து தான் நீங்க பண்ணணும். அதான் தனிமை தனிமை தனிமைன்னு சொல்றாரு. ஆக இயற்கையாகவே தனிமைன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. இயற்கையாகவே ம். தனிமைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த தனிமை இப்பவே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்பவே நாம புரியணும். இல்ல அப்படின்னா சிக்கல் வந்துடும். இப்ப இயற்கையில ம். கூட்டா இருக்கிற தன்மையும் இருக்குது, தனிமையா இருக்கிற தன்மையும் இருக்குது. இந்த ரெண்டுமே இருக்கத்தானே செய்யும். ஆமாங்க. அப்ப அந்த தனிமை இப்ப இருந்தே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதனாலதான் அந்த திருமூலர் வாழ்ந்த காலத்தில் செந்தமிழ் நிலம் சேர்ந்த மொழிகள் 18 என்றும், தமிழ் புலம், மலைநாடு, கொங்கு நாடு, பாண்டி நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு என்று ஐவகை பகுப்புடையது என்றும் இவர் குறிக்கின்றார். அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திருப்பனந்தாள் காசி மடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த புத்தகத்துல திருமூலர் வாழ்ந்த காலத்தை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. மொழிகள் 18 என்பதும் மொழிகள் 18 என்பதும் ஐம்புல பகுப்பு இருக்கிறது என்பதும் அதில் சொல்லப்படுகிறது. இம்மொழிகள் ஐம்புல பகுப்பு கடைச்சங்க காலத்திற்கு பின்பே குறிக்கப்பட்டு வந்துள்ளன. கடைச்சங்க காலத்துக்கு பின்பாக தில்லை சிற்றம்பலத்தை புன்வேய்ந்தவன் சிம்மவர்மன். அதாவது அந்த தங்க கூரை போட்டிருக்கான் பாத்தீங்களா? அந்த தங்க கூரை பாத்தீங்கன்னா சிம்மவர்மன் ஒரு அரசன் தான் தங்க கூரை போட்டிருக்கான். எதுக்கு நம்ம இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன் யாரு? இந்த சிம்மவர்மன். நீங்க சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னா மேல கூரை வந்து தங்க கூரைன்னு சொல்லுவாங்க. 72,000 ஓடுகள்னு சொல்றாங்க. அது எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா சொல்றாங்க. அது யாரு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு எதுக்கு இந்த சொல்றோம்னா, இந்த சிம்மவர்மன் வாழ்ந்த காலத்தில் திருமூலர் இருந்திருக்கிறார். அதான் விஷயமே.
அப்ப கிட்டத்தட்ட இந்த நில உலகில் வந்து 600 ஆண்டுகள் கிமுல தொடங்கி கிபில இருந்திருக்கார் திருமூலர். அப்படி கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அது திருமூலர் மட்டும் 600 ஆண்டு வாழ்ந்ததுக்கான அந்த சான்று இருக்கு. ஆ. எங்கிட்ட இந்த திருமந்திர எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமந்திரம் இந்த திருப்பனந்தாள் காசி மடம் வெளியிட்ட திருமந்திரம் எங்கிட்ட இருக்கு. அதுல நான் படிச்சு பார்த்தேன். அதுல அதுல பார்த்தா இந்த வரலாறு இருக்கு. அப்ப நீண்ட நாள் வாழ முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீண்ட நாள் வாழ முடியுங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீண்ட நாள் வாழ முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப நீண்ட நாள் வாழுகின்ற இந்த நீண்ட நாள், அதாவது நீண்ட நாள் வாழுவதற்கு தூய்மை தேவைங்கிறத நமக்கு தேவை. உணவு தேவையாங்கிறது ரெண்டாவது, தூய்மை தேவை. உணவு தான் நமக்கு வந்து காத்துல இருக்கிற நைட்ரஜன், காற்றுல இருக்கிற அணுக்கள், அது ரொம்ப தெளிவா பேசணும். காத்துல இருக்கிற அணுக்கள், காற்றுல இருக்கிற அணுக்கள், அந்த அணுக்கள்னு பேச நேரடியாக காற்றுன்னு சொன்னா கூட ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம உடம்பு அணுக்களால் ஆனது. அதாவது ரெண்டாவது, நம்ம உடம்பு வந்து கோடிக்கணக்கான துளைகள் இருக்கு நம்ம உடம்புல. இப்ப நம்ம உடம்புல துளை இருக்குதா இல்லையாங்கிறத எக்ஸ்ரே வச்சு உள்ள போகுதா இல்லையா? அப்ப அப்ப அந்த உடம்புல துளை இருந்த கடத்தான போகுது. அப்ப வெளிச்சம் பட்டா உள்ள போகுதுன்னு அர்த்தம். வெளிச்சம் பட்டா இதுதாங்க. அப்ப அணுக்களுக்கு வந்து அழுத்தம் இருக்குது. அந்த அந்த அழுத்தத்தின் மூலம் ஆனா உணர முடியாது. மூளை உணர்ந்து கொள்ளாது. மூளை உணர்ந்து கொள்ளாது. இதெல்லாம் வந்து இயற்கையின் ரகசியம். இப்ப நான் ஒரு கடைசி பேசி முடிச்சுக்கிறேன். இப்ப நமக்கு முப்பரிமாணத்தை பத்தி பேசுறேன். கண்ணு வந்து முப்பரிமாணம் தான் பாக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையாலுமே 2 பரிணாமத்தை உள்ள போகுதான். உள்ள போய் மூளை தான் 3 பரிணாமம் மாத்துதான். கண்ணுல பாக்குற 2 பரிணாமம் தான். இந்த 2 பரிணாமத்தை மட்டும் உள்ள போய் அந்த மூளை என்ன பண்ணுது? 3D முப்பரிமாணம் மாத்துது. மூளை தான் பண்ணுதுங்க. இப்ப படிச்சு பார்த்தேன் நான். ஆச்சரியமா அது வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. நம்ம நேர்ல பாக்குற 3 பரிணாமம் தெரியுது. ஆனால் 2 போய் 2 உள்ள போகுது. அது மூளை தான் 3ஆ மாத்தி காட்டுது. ஆழத்தை காட்டுது, உயரத்தை காட்டுது அப்படின்னு இந்த அறிவியல் நான் படிச்சேன். இது போக 11 வகையான மேத்தமெட்டிக்ஸ், இந்த 11 வகையான டைமென்ஷன். அந்த டைமென்ஷன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க ஐயா. அதாவது உள்ள போக போக தான் ஒண்ணுமே இருக்காது. உள்ள போக போன வெற்றிடம் தான் இருக்கும். என்ன இருக்கும்? வெற்றிடம் தான் இருக்கும். ஆமா, கடைசியில பாத்தீங்கன்னா 1 மில்லியன் ரூபாய். அதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டே போனீங்கன்னா கடைசியில 1 இல்லைன்றுவான். அங்க வேறு பூச்சியம் தான்ருவான். இந்த பூச்சியத்துக்கு 1க்கு இடையில இருக்கிற பிரச்சனை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இதை வந்து தெளிச்சுக்கணும். முடிவு தொடக்கம் இவ்வளவுதான். இதாண்டா தொடக்கம், இதுதாண்டா முடிவு, இதுதான். இப்ப நீங்க இதை புரிஞ்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 நாள்ல நீங்க வந்துகிட்டு இருக்கிறீங்க. இப்படித்தான் சுத்தப்படுத்தணும், இப்படித்தான் உயிர் வாழணும். உயிர் வாழணும்னா சுத்தப்படுத்திட்டு தான் இருக்கணும். நீர் மருத்துவத்தை அருந்தணும். அப்பப்போ ஆசன வாய் சுத்தம் பண்ணிக்கணும். ஆசன வாய் சுத்தம் பண்ணா அதை நார்ச்சத்தை தான் சுத்தப்படுத்த மாட்டேது, ஏதும் சுத்தப்படுத்தாது. ரத்தத்தையும் ஆசன வாயும் சுத்தப்படுத்து. இப்ப நமக்கு பெருங்குடல் சுத்தமெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது வந்து ஆசனத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா தொடச்சி விட்டா போகணுமானது. அது வசதி வச்சு இனிமேக்கான வச்சு சுத்தப்படுத்திட்டு போயிடலாம். 10 பைசா செலவில் ஒரே ஒரு இனிமேக்கான தண்ணியும் இருந்தால் போதுமானது, தப்பிச்சிடலாம். சரிங்களா? வேற என்ன தேவைப்படுது? அதனால தப்பில்லா மன்றில் மணிக்கூத்து கண்டபேன். அந்த சிம்மவர்மன் வேய்ந்த காலத்தை குறிப்பிடுகிறார். யாரு? அந்த பாடலை குறிப்பிடுகிறார். திருமூலர் சொல்றாரு, இந்த சிம்மவர்மன் வந்து தங்கக்குறை போட்டிருக்கிறான். அந்த தப்பில்லா மன்றில் மணிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேங்கிறாரு. அப்ப என்ன எடுத்து கேட்டீங்கன்னா, அந்த மன்றில்னால தங்கக்கூரை வேய்ந்த ஒடுன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த சிம்மவர்மன் காலத்தில் திருமூலர் இருந்திருக்கிறார் என்பதை அவர் பாடலா பதிவு பண்றாரு. இலக்கியத்துல பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு, ஓலைச்சுவடியில் பதிவு பண்றாரு. அப்படின்னா அந்த சிம்மவர்மன் வாழ்ந்த காலத்தில் அந்த நடந்த சம்பவத்தை தன்னுடைய ஓலைச்சுவடியில தன்னுடைய குறிப்பில யார் பயன்படுத்துறாரு? திருமூலர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், நம்மனால முடியாது. அப்ப நம்ம சாதாரண மனிதர்கள், நம்ம வந்து வாய் ருசிக்கு அடிமையானவங்க, நம்மனால வாழ முடியாது. ஆனால் சுவையை கடந்து போனவங்க நீண்ட காலம் வாழ முடியுங்கிற சான்று மீண்டும் நம்ம அடுத்த இதுல பதிவில் பேசுவோம். சரிங்களா? நன்றி. அப்போ ஆமா, நீர் மருத்துவத்தை முறையா, ஒரு உலகத்திலே குறைந்த செலவு நீர் மருத்துவம் தான். நீங்க வெறுமனே 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆளுகளுக்கு நீட் தேர்வு எழுதுறேன்னு அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம் வந்து வியாபாரியா மாறிடுது.
அரசாங்கம் ஒரு நாளும் இந்த நீட் தேர்வை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை தர முடியாது. மருந்தினால் நோயை குணமாக்க முடியாது. உணவினாலும் நோயை குணமாக்க முடியாது. மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுங்கிறது பரிணாம அறிவியல். ஆகினால அதில் கூர்ந்து இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நீர் மருத்துவத்தை கத்துக்கிட்டு, இந்த புத்தகத்தை கத்துக்கிட்டு, குறைந்த செலவில் முதல்ல ஆலோசனை வகுப்பை பெற்றுக்கொண்டு, வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா செய்முறைக்கு வந்து மேன்மை அடைமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். சரிங்க, வணக்கம்.